11 படத்தோட ஹீரோ மறுபடியும் நான் வந்து கண்டிப்பா நடிச்சா இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்றதால போலீஸா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்துறாரோ என்னவோ. பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற படத்துலயும் வந்து நடிச்சிருக்காரு. பட் இங்க பிரச்சனை என்ன, இந்த படம் ரொம்ப முன்னாடியே வந்திருக்கு. சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மட்டும்தான். 90 மினிட்ஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நம்ம படம் பார்க்குறோமா சீரியல் பார்க்குறோமா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு இந்த படத்தை வந்து குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு அடி வாங்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். பட் கதையோ கதைக்களமோ வந்துட்டு 11 படம் பார்த்தனாலும் இந்த படம் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இல்லை. 11 படத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா செமல்ல அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ 11 படம் பார்த்த தாக்கம் இந்த படத்தில் ஏற்படுது. ஏன்னா 11 படத்தில் ஒரு கதை நமக்கு தெரிஞ்சக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது நம்ம அதே மாதிரி ஒரு விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ ஒரு சிம்பிளான சட்டிலான ஒரு த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணாங்க? ஹெர்குலஸ் பாய்ட் அப்படிங்கிறவரோட அந்த கதைகள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சீன் சீக்வன்ஸ் தான். ஒரு நடுக்கடலில் ஒரு கப்பல் இருக்குது, அங்கே ஒரு கொலை நடந்தது. இந்த கப்பலுக்குள்ள இருக்க யார் கொலை பண்ணியிருக்கான்றது கண்டுபிடிக்கணும். ஒரு கல்யாணத்தில் கொலை நடந்தது, அந்த கல்யாணத்தில் சேர்ந்தவங்க யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கிளாஸ் ஆனியன் இந்த மாதிரியான படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படங்கள் வரிசையில் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற இந்த படம் இருக்கும். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. அமேசான் பிரைமில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.